சமீபத்தில் நடைபெற்ற பிப்ரவரி 26, 2026 இந்தியா vs ஜிம்பாப்வே T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் இந்திய அணி அபாரமான வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த ஆட்டத்தின் முக்கிய நிகழ்வுகள் இதோ. போட்டி சுருக்கம். சென்னையில் உள்ள சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த முக்கியமான ஆட்டத்தில் இந்தியா 72 ரன்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வேவை வீழ்த்தியது. இந்திய அணியின் பேட்டிங். முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன்கள் என்ற இமாலய இலக்கை குவித்தது. அபிஷேக் சர்மா அதிரடியாக விளையாடி 30 பந்துகளில் 55 ரன்கள் எடுத்தார். திலக் வர்மா 44 ரன்கள் எடுத்து அணியின் ஸ்கோர் உயர உதவினார். ஹர்திக் பாண்டியா கடைசி நேரத்தில் அதிரடி காட்டி அரை சதம் 50 நட்சத்திர குறி கடந்தார். சஞ்சு சாம்சன் மற்றும் இஷான் கிஷன் தலா 24 மற்றும் 38 ரன்கள் எடுத்து வலுவான அடித்தளம் அமைத்தனர். ஜிம்பாப்வே அணியின் பதில் அடி. 257 ரன்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கி விளையாடிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன்கள் மட்டுமே எடுத்தது. பிரையன் பென்னட் ஜிம்பாப்வே தரப்பில் அபாரமாக விளையாடி 97 ரன்கள் குவித்தார். ஆனால் அது வெற்றிக்கு போதுமானதாக இல்லை. சிக்கந்தர் ராசா 31 ரன்கள் எடுத்தார். பந்துவீச்சு விவரம். இந்திய பந்துவீச்சாளர்கள் கட்டுக்கோப்பாக பந்துவீசி ரன்களை கட்டுப்படுத்தினர். ஹர்ஷ்தீப் சிங் சிறப்பாக செயல்பட்டு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். வருண் சக்கரவர்த்தி மற்றும் அக்சர் படேல் தலா ஒரு விக்கெட்டை வீழ்த்தினர். ஜஸ்பிரீத் பும்ரா விக்கெட் எடுக்காவிட்டாலும் மிகவும் சிக்கனமாக பந்து வீசினார். முக்கிய சாதனைகள். இந்த ஆட்டத்தில் எடுத்த 256 ரன்கள் T20 உலகக்கோப்பை வரலாற்றில் இந்தியாவின் அதிகபட்ச ஸ்கோர் ஆகும். இதற்கு முன் 2007இல் இங்கிலாந்துக்கு எதிராக எடுத்த 218 ரன்களே அதிகபட்சமாக இருந்தது. ஹர்ஷ்தீப் சிங் T20 உலகக்கோப்பையில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றார். 35 விக்கெட்டுகள்.